வபரகாத்துஹ். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அல்லாஹ் உயிர்களை எதுக்கு படைச்சான் அப்படின்னு ஒரு கேள்வி ஏற்படும். இப்போது ஒரு படைப்பை அவன் படைக்கிறான்னா அந்த படைப்பின் மூலம் அவன் என்ன அனுபவிக்கிறான், அவனுக்கு அந்த படைப்பு என்ன தருது? இப்போது இந்த பூமியில் படைக்கப்பட்ட எல்லா உயிர்களுக்கும் ஒவ்வொரு நோக்கமான படைக்கப்பட்டிருக்காங்க. யாரும் வீணான ஒரு விளையாட்டுக்காக படைக்கலை. ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும். இப்போது இதுலேயே எல்லா உயிரினத்துக்கும் ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக தான் மனிதன் நல்லா படைச்சிருக்கிறான். ஆனால் உலகிலே மிகவும் ஆபத்தான விலங்கு அப்படின்னா மனிதன் தான். ஏன்னா இயற்கையை அழிக்கிறதுன்னு மனிதனுடைய இயற்கையான ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் இயற்கையாக மனிதன் அழிச்சிட்டு தான் இருக்கிறான். அது எப்போ மாறணும்னு தெரியல. அல்லாஹ் உயிர்களை படைச்சதுக்கான காரணமே என்னென்னா, அவன் சோதனை கொடுப்பான். எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக இறைவன் சோதனை கொடுத்துட்டு தான் இருப்பான். அந்த சோதனை மூலமாக அவனுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த சோதனை எப்படி எங்கேருந்து வருது, இது யார் நம்மளுக்கு கொடுக்குறா? சில பேர் நிராகரிக்கவும் இருக்கிறாங்க. இந்த கடவுள் ஏன்டா எனக்கு பச்சான நல்லா சித்துலாம் கொடுக்குது அப்படின்னு சொல்ல வராங்கிறாங்க. அந்த அல்லாஹ் சோதிப்பான். ஏன் சோதிக்கிறான்னா, அவன் தான் படைச்சவன். அவனால் சோதிக்கவும் முடியும், அவனால் எல்லாமே பண்ண முடியும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிட்டான், நாம் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் அதை தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு துன்பங்களையும் துயரங்களையும் வழங்குவது இல்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அப்படி சொல்லிட்டான். அப்போது இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறதுலாம் ஒரு அளவுக்கான ஒரு சோதனைகள் தான். அப்போ இன்னும் அதிகமான சோதனைகள் நம்மளுக்கு எப்போ வரும்னா மறுமையில் தான் வரும். மறுமைனா என்னென்னா, நம்ம நியாய தீர்ப்புன்னு வரேன்னு சொல்லுவோம், த கோர்ட்டுன்னு சொல்லுவோம். அங்கே அல்லாஹ் தான் ஜட்ஜி. நம்மளுக்காக வாதாடுறது எதுனா குர்ஆன் மட்டும்தான். நீங்கள் குர்ஆன் படிச்சிருந்தா உங்களுக்கு கபூர்லேயே குர்ஆன் உருவெடுத்து வரும். உங்களுக்கு தேவையானது இதெல்லாம் செய்யும். அங்கே குர்ஆன் தான் உங்களுக்கு அல்லாஹ் கிட்ட வாதாடும். பார்ட் 3 இதோட முடியுது. பார்ட் 4ல் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.